அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் எங்கள் வீட்டில் தமிழ் புத்தாண்டு எப்படி கொண்டாடணுன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து நிலைவாசலில் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு மாவிலை தோரணம் கட்டியிருக்கேன். எந்த ஒரு காரியங்கள் செய்யும் போது மாவிலை தோரணம் கட்டுறது நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி நம்ம பூஜை ரூமில் நம்ம வந்து நல்ல சாம்பிராணி தீப தூபங்கள் காமிச்சோம்னா ரொம்ப நல்லது. நம்ம சாம்பிராணி காமிக்கிறதுனால கெட்ட சக்தியெல்லாம் போய் நல்ல சக்திகளை நம்ம வீட்டுக்கு நம்ம கொண்டு வரும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் வந்து நம்ம சாம்பிராணி போடுறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நான் செஞ்ச வேலைகள் தான். நான் முன்னாடி நான் முதல் நாளே காலையிலே எல்லா வேலையுமே வீடு சுத்தம் பண்ணி எல்லாமே விளக்கு பூஜைகள்லாம் சரி பண்ணி வச்சுட்டு தான் நான் முதல் நாள் கனிகாணுதல் பண்ணேன். கனிகாணுதல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், நான் வந்து கனிகாணுதலில் வந்து முக்கணிகளில் முதன்மையான கனி வந்து மா, பலா, வாழை இதுதான் முக்கியமாக வைக்கணும். மற்ற பழங்கள்லாம் அதுக்கு அடுத்து தான். அதெல்லாம் வச்சு முதல் நாள் கனிகாணுதல் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து பூஜை பண்ணும்போது நவதானியங்கள் வைக்கணும். துவரம்பருப்பு, முக்கியமாக உப்பு, சர்க்கரை, பச்சரிசி, மொச்சக்கொட்டை, வெள்ளை மொச்சக்கொட்டை நான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையுமே வச்சு தீப தூபங்கள் காமிச்சு சாம்பிராணி காமிச்சோம்னா அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும், நம்ம மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அதே மாதிரி நானும் வந்து விளக்கேற்றி நல்ல வாசனை உள்ள பூ, மல்லிகைப்பூ போட்டு நான் விளக்கேற்றிட்டு மாக்கோலம் போட்டிருக்கேன். கோலம் பூஜை ரூம்லேயும் போட்டிருக்கேன், கீழே தரையிலையும் போட்டுட்டு நான் கண்ணாடி வச்சுட்டு முதல் நாள் கனிகாணுதலுக்கு வச்ச பழங்கள் காசு எல்லாமே வச்சு நவதானியங்கள் வச்சு தீபங்கள் காமிச்சு கற்பூர ஆரத்தி காமிச்சு நல்லா சாம்பிராணி வீடு ஃபுல்லாக நல்லா சாம்பிராணி போட்டு நல்ல அதிர்வலைகளை கொண்டு வந்தேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள்.